அவனுடைய தனம் அதிகரிப்பது அவனுடைய ஜீவனுக்கு ஆதாரமாய் இருக்கா. கவனிங்க, பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. நாம சாதாரணமா நல்லா பணம் சம்பாதிச்சு, நல்ல ஸ்தானத்தை சம்பாதித்து, ஆஸ்தி அந்தஸ்தை சம்பாதித்து கொண்டு கனமாக விவாகம் எல்லாம் செய்து அப்படியே வளர்றவங்கள பார்த்து நாம என்ன நினைக்கிறோம், என்ன பாக்கியம் அப்படின்னு. இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சுகமா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை, அது யதார்த்தம் இல்லை. ஒரு நபரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, சுகம் இல்லாம ஒரு டாக்டர் கிட்ட போனார். போய் அவர் இப்படி சொன்னாரா, டாக்டர், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நல்லா ஹாயா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, ஆனந்தமா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. அது என்னமோ என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் கவலை தான், எப்ப பார்த்தாலும் அழுத முகத்தோடு தான் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் எனக்கு துக்கம், எப்ப பார்த்தாலும் வேதனை, நிராசைகள் என்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. என்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, அவ்வளவு நல்லா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் துக்கம் பெருகிடுது. ஐயா, கொஞ்சம் நீங்க என்ன பரிசீலனை செஞ்சு, என்ன பரிசோதனை செஞ்சு, ஏன் என்னால ஹாப்பியாவே இருக்க முடியல, ஏன் என்னங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, அது எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க டாக்டர். எனக்கு ஏதாவது மனோரீதியான குறைபாடு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட போய் தன்னை கொஞ்சம் பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு மன்றாடினார். அந்த டாக்டர் அவரை பரீட்சித்து பார்த்ததற்கு பிறகு என்ன சொன்னார்னா, ஐயா, உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல உனக்கிட்ட எந்த குறையும் இல்லை, நீ ரொம்ப நல்லா தான் இருக்க, மனோரீதியா கூட நீ நல்லா தான் இருக்க, ஆனா நீ ஏன் இப்ப ஹாப்பியா இல்லைங்கிற, அதான் எனக்கும் தெரியல. அது என்னமோ டாக்டர், என்னை சுத்தி இருக்கவங்களாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய சிரிப்பை பார்க்கும்போது, அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது என் இருதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால மட்டும் சிரிக்கவே முடியல, என்னால மட்டும் சந்தோஷமா இருக்கவே முடியல. என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, என்ன டிஃபரன்ஸ் டாக்டர்? அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நான் இப்படி இருக்கிறதுக்கும் காரணம் தான் என்ன? அப்ப டாக்டர் இப்படி சொன்னாரு, சரி நீ ஒரு வேலை செய், சிரிக்க முடியல, சந்தோஷமா என்னால இருக்கவே முடியலன்னு ரொம்ப வேதனையோடு இருக்கேன்னு சொல்றல்ல, சரி நீ ஒரு வேலை செய். என்ன டாக்டர்? நம்ம பட்டணத்துல வேர்ல்ட் ஃபேமஸ் சர்க்கஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த சர்க்கஸோட தனித்துவம் என்னன்னா, உலக புகழ் பெற்றவரான ஜோசப் கிரிமால்டி என்கிற ஒரு ஜோக்கர் இருக்கிறார். அந்த சர்க்கஸ்ல அந்த ஜோசப் கிரிமால்டி அவ்வளவாய் சிரிப்பு காட்டுகிறார், அற்புதமாக சிரிக்க வைக்கிறார். இந்த சர்க்கஸுக்கு போகிற எல்லோருமே அந்த ஜோசப் கிரிமால்டி செய்கிற வித்தைகளை, விளையாட்டுகளை கண்டு அவ்வளவு ஆனந்தமாய், சந்தோஷமாய் விழுந்து 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 வயிறு வலிக்க சிரிக்கிறாங்க. சோ நீ ஒரு வேலை செய், முடிஞ்சா நீயும் போய் அந்த சர்க்கஸ்ல உட்காரு, அங்க அந்த ஜோசப் கிரிமால்டி செய்கின்ற இந்த வித்தைகளை, சிரிக்க வைக்க அவர் காண்பிக்கிற வித்தைகளை நீயும் போய் பாரு, கட்டாயம் உனக்கு சிரிப்பு வரும், வயிறு வலிக்க சிரிப்பாய், விழுந்து விழுந்து சிரிப்பாய். நீ போ. இதைத்தான் என்னால சொல்ல முடியும். இதை விட உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு, உனக்கு இருக்கிற அழுகைக்கு அந்த ஜோசப் கிரிமால்டிங்கிறவரை தவிர வேற யாராலையும் உன்னை சிரிக்க வைக்கவே முடியாது. போ, அந்த சர்க்கஸ்க்கு ஒரு தடவை போ அப்படின்னு அந்த டாக்டர் ஏதோ எழுதி கொண்டிருந்த போது, வெளியே போக வேண்டிய இந்த பேஷண்ட் வெளியே போகாமல் அதே சீட்ல அப்படியே உட்கார்ந்திருக்காரு. திடீர்னு டாக்டர் தன் தலையை உயர்த்தி அவரோடு பேச முனைந்த போது அந்த நபர் தன் கண்களிலே கண்ணீர் சிந்த உட்கார்ந்து கொண்டிருந்தார், அழுது கொண்டிருக்கிறார். என்னையா, ஏன் திடீர்னு இப்படி அழுதுட்டு இருக்கேன்? அதான் பக்கத்தில் இருக்கிற சர்க்கஸுக்கு போக சொன்னே, அங்க ஜோசப் கிரிமால்டி என்கிற அந்த ஜோக்கர் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறார்னு சொன்னல, உலக புகழ் பெற்ற ஜோக்கரம் அவர், பேரும் புகழ் பெற்ற ஜோக்கர் அவர். அங்க போக சொன்ன, இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறியே. அப்போ அங்க உட்கார்ந்திருந்த அந்த நபர் சொன்னார், சர்க்கஸுக்கு போனா அங்க அந்த ஜோசப் கிரிமால்டி இருப்பாரா? இருப்பாரு. எல்லாரையும் சிரிக்க வைப்பாரா? சிரிக்க வைப்பாரு. அந்த ஜோசப் கிரிமால்டி நான் தான் டாக்டர், எல்லோரையும் சிரிக்க வைக்கிறேன், எல்லோரும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஆனந்தமோ அந்த சந்தோஷமோ இல்ல டாக்டர். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு கவனிங்க. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நபர் யார் தெரியுமா? உலகத்திலேயே, அதாவது உலக புகழ் பெற்ற
கிளவுன், ஜோக்கர். உலகத்திலே பெரிய பேர் பெற்ற காமெடியன், சிரிப்பு நடிகர் என்ற உலக புகழ் பெற்ற ஒரு ஜோக்கர் நடிகர். அது மட்டுமல்ல, அற்புதமாக பாடக்கூடிய ஒரு சிங்கர். பெயர் இருந்தது. அப்படி பெயரும் புகழும் பெற்றவராக, ஏராள பணம் சம்பாதிக்கிறவராக, எல்லாம் உள்ளவராக இருந்தார். ஆனா ஒரு நாள் அவருக்கு என்ன புரிஞ்சதுன்னா, என்னை சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் இந்த ஹாப்பினஸ் இல்லையே. இன்றைக்கும் உங்களை நிறைய பேர் நினைக்கிறீங்க, இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் மட்டும்தான் ஹாப்பியா இல்லை அப்படிங்கிறது உண்மையா என்றால் ஏன் அந்த ஹாப்பினஸ் இல்லை? உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் தேவனுக்கு விரோதமாக வாழ்கிற போதும் அவர்கள் முன்னேறுகிற போது அதை கண்டு கலங்கி போயிடாத. சகோதரனே, சகோதரியை நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் காலம் இந்த சிரமங்களை அனுபவித்த பிறகு தேவன் உன்னை கட்டாயம் ஸ்திரப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். கவனிங்க, தேவன் இந்த எளிய ஊழியக்காரனை ஆசீர்வாதங்களுக்கு காரணனாக மாற்றிய நாள் ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்பினேன். இந்த நம்பிக்கை விசுவாசம்தான் இன்று என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இன்று உனக்கும் இதே வார்த்தையை சொல்கிறேன். இன்று ஒரு ஏழ்மை நிலையிலே நீ இருக்கலாம், எளிய நிலைமையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனைகளுக்குள் இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு நற்செய்தி, தேவன் உனக்காக நல்ல நாட்களை வைத்திருக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, சரித்திரத்தில் எத்தனையோ பேர் நிரூபித்திருக்கிறார்கள், இந்த வெறுமையை எங்களிடமுள்ள எதுவும் நிரப்ப முடியவில்லை, அப்படியே இந்த உலக யாத்திரையை முடித்து போகிறோம் என்று சொல்லி போய்விட்டார்கள் திடீரென்று. இன்று யாராவது அப்பேற்பட்ட மார்க்கத்தில் போய்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களோடு தெளிவாய் பேசியிருக்கிறீர். உங்களுக்கு தேவையான சந்தோஷமும் சௌக்கியமும் சமாதானமும் சாந்தியும் என்னிடத்தில் இருக்கிறது, நான் உன்னுடைய இருதயத்தில் வந்தால்தான் அவைகளை நீ அனுபவிக்க முடியும் என்ற சத்தியத்தை தெரியப்படுத்தியிருக்கிறீர். யாருடைய இருதயங்களில் இன்று நீர் இல்லையோ அவர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து புரிந்து கொண்டு உம்மை தங்கள் சொந்த இரட்சகராய் இன்றே அங்கீகரிக்க கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், அதே போல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி 10 பேருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.